ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. இன்னைக்கு நம்ம உலகையே உலுக்கி கொண்டு இருக்கக்கூடிய குஜராத் விமான விபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேலைக்கிழமை மதியானம் இது நடந்துச்சு. இப்போ வெள்ளிக்கிழமை காலையில் முதல் கட்டமாக அந்த விமான விபத்திற்கான காரணம் என்னென்ன, இந்த விமான விபத்தில் மொத்தமாக எத்தனை பேர் இறந்துருக்காங்க, நிறைய தகவல்கள் வந்திருக்கு. ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தில் 242 பேர் போனாங்க. அதில் இன்னைக்கு இப்போ காலையில் வெள்ளிக்கிழமை வந்திருக்கக்கூடிய தகவல் படி பார்க்கும்போது 241 பேர் இறந்துட்டாங்க. ஒரே ஒருவர் மட்டும்தான் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்காரு. அது இல்லாமல் அந்த விமானம் போய் மோதி இடத்தை பற்றி பார்க்கும்போது அங்கேயும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. பலரும் படுகாயமடைந்திருக்காங்க. முதல்ல இந்த விமான விபத்து பார்த்தீங்கன்னா நேற்று மதியம் 1:15 மணிக்கு குஜராத்துடைய தலைநகரமான அகமதாபாத்துடைய விமான நிலையத்திலிருந்து தான் ஏர் இந்தியாவுடைய போயிங் 787 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேஃபஸ்ட் விமானம் லண்டனை நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்கு. இதை சேஃபஸ்ட் விமானம் ஏன் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுல அவ்வளோ சீக்கிரத்துல ஆக்சிடென்ட்லாம் நடக்காது. பல வருடங்களாக பயணிகளுக்காகவே இந்த விமானத்தை பயன்படுத்துவாங்க. அந்த விமானமே ஆக்சிடென்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஷாக்காக தான் இருக்குது. முதல்ல இந்த விமானம் கிளம்பிய கொஞ்ச நேரத்திலேயே ஒரு சில நிமிடங்கள்லேயே என்ன இருக்குது, சிக்னல் கட் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 700-800 அடி தூரத்துக்கு போகும்போதே அந்த விமானத்தை இயக்க முடியாத அளவுக்கு ஒரு தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக அதில் இருக்கக்கூடிய விமானி மேடே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபத்து குறியீடை 3 தடவை அறிவிச்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேடேனா ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இப்பவே நம்ம இந்த விமானத்தை தரையிறக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அதை ஒரு 3 தடவை சொல்லும் போதே அங்கிருந்த கட்டுப்பாட்டு அறைக்குள்ள இருந்தவங்க அதை எப்படி கீழே இறக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சடனாகவே பவர் சப்ளை எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு. என்ஜின்கள்லையும் கோளாறுகள் ஏற்பட்டிருக்கு. 1க்கு 2 என்ஜின் இருந்தும் 2 என்ஜினுமே கோளாறு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதே ஒரே நேரத்தில் அதிர்ச்சி தான். 2 இருக்கிறதே 1 இல்லாட்டினாலும் 1 யூஸாக இருக்குதான். ஆனால் 2மே கோளாறு ஏற்பட்டிருக்கு. அந்த விபத்து நடக்கக்கூடிய வீடியோவை நீங்கள் நியூஸில் பார்த்தாவே தெரியும். ஒரு 700-800 அடிக்கு வந்திருக்கிற நேரத்தில் மறுபடியும் அந்த விமானம் தரையை நோக்கி என்ன ஆகும்னா, நிலை தடுமாறி கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதியிலே விழுந்து வெடிச்சிருக்கு. இதில் பார்க்கும்போது அங்கே குடியிருப்புகளும் இருக்குதுன்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு மெடிக்கல் காலேஜும் இருந்துட்டு இருக்கு. அதுவும் அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுடைய ஹாஸ்டல் பகுதியில் தான் கரெக்டாக அந்த விமானத்துடைய ஒரு முன்பாகமே வெளியே வந்திருக்கும். அதனால இந்த விபத்தில் விமானத்தில் டிராவல் பண்ணவங்க மட்டும் கிடையாது, அங்கிருந்த பொதுமக்களும் நிறைய பேர் இன்ஜூர் ஆயிருக்காங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது 7 பேர் இறந்திருக்காங்க. நிறைய பேர் படுகாயமடைந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. விமானத்தில் மொத்தமாக 242 பேர் இருந்திருக்காங்க. அதில் 230 பேருமே பேசஞ்சர்ஸ், 10 ஊழியர்கள், 2 பைலட்டு. அத்தனை பேர்த்துலையுமே ஒரே ஒரு நபர் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, எமர்ஜென்சி எக்ஸிட் மூலமாக அதிர்ஷ்டவசமாக வெளியேறி இருக்காரு. அவரும் இப்போது ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரியான விபத்து அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். அதுலயும் இத்தனை பேசஞ்சர்ஸோட ஆகிறது அப்படிங்கிறது 29 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஆயிருக்கு. ஏன்னா 29 வருஷத்துக்கு முன்னாடி சவுதியுடைய ஏர்லைன்ஸும் கஜகஸ்தானுடைய ஏர்லைன்ஸும் என்னாச்சு, மோதி இறந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு பெரிய விபத்து ஏற்படாம இருந்துச்சு. இப்ப மீண்டும் இது நடந்திருக்கு. இதுல குஜராத்துடைய முன்னாள் சிஎம்மும் இருந்திருக்காரு. அவருமே உயிரிழந்திருக்காரு. இன்னும் துயரமான சம்பவம் என்னன்னா, அதுல 11 குழந்தைகளும் இறந்திருக்காங்க. அதுல வேற 2 பேர் கை குழந்தைகள்னு வேற சொல்லப்படுது. முதல் கட்டமா இதுல என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாருக்குமே பைலட்டுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் கேட்பாங்க. அதுல அந்த பைலட்டுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது 8200 மணி நேரத்துக்கு மேல விமானத்தை ஓட்டிய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே இருக்கிறதுனால ரொம்பவே தேர்ச்சி பெற்றவங்க தான் 2 பயணிகளுமே, 2 பைலட்டுமேன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதனால பைலட் மேல எந்த ஒரு தவறும் இல்லை, அது தொழில்நுட்ப கோளாறு தான் அப்படிங்கிறதே முதல் கட்டமாக இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது இல்லாம அந்த விமானத்தை ஏற்கனவே ஓட்டிய பைலட்களுக்கெல்லாம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது தொழில்நுட்ப கோளாறா தான் இருக்கும், அப்படி நடக்கும்போது ஒண்ணுமே செய்ய முடியாது, மற்றபடி வேற எந்த ஒரு விஷயமும் பின்னணியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் சம்பவம் நடந்த இடத்துல கருப்பு பெட்டியை தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா கருப்பு பெட்டி கிடைத்தாதான் அவங்க எதற்காக மேடே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு தெரியும். அந்த அவசர குறியீடு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது அந்த கருப்பு பெட்டியில தான் இருக்கும். இந்த விமானம்ங்கிறது வெடிச்சு செதறப்பட்டிருக்கு. பொதுவாக விமானத்துக்கு ஒயிட் பெட்ரோல் யூஸ் பண்ணுவாங்க. லண்டன் வரையும் போகணும்னா அந்த பயணத்துக்கு தேவையான அளவுக்கு பெட்ரோலை என்ன பண்ணிருப்பாங்க, ஃபுல் பண்ணிருக்காங்க. அப்போ விமானம் தரையை நோக்கி பாயும் போது அந்த விமானம் ஒரே இடத்துல எல்லாம் விழுகல,
எல்லாருமே விமானத்துக்குள்ளேயே இல்லை, அதுக்கு பதிலாக உள்ள இருந்த எல்லாருமே வந்து பார்க்கும்போது பல இடங்கள்ல போய் விழுந்திருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் மீட்பு பணியே செஞ்சாங்க. ஒரு 30 ஆம்புலன்ஸ்லாம் வந்து பார்த்தா நேற்று மதியத்திலேருந்து எடுத்துகிட்டே இருந்தாங்க. முதல் கட்டமாக 50 உயிர் தான் வந்து போயிருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா உடல்கள்லாம் பல இடத்துலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே முழுக்க வந்து மீட்பு படைகள் தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால அந்த கருப்பு பெட்டியும் வந்து தேடிக்கொண்டு இருக்காங்க. ஒரு விமானம் ஒரு விமானமாகவே வந்து கீழே இருக்காது, அது பல ஏரியா, அது சம்பவம் அந்த இடத்துல பல பாகங்களாக போயிருக்கிறதுனால அது எங்க இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து தேடணும். ஏன்னா வந்து அது குடியிருப்பு பகுதிகளிலையும் விழுந்திருக்குன்னு சொன்னோம், பக்கத்தால வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு சொன்னோம். அதனால கருப்பு பெட்டியை வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து உண்மையாலுமே அதுக்குள்ள என்ன காரணம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். இதுவரை வந்திருக்கக்கூடிய தகவல் படி இது ஒரு எதிர்பாராம நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான். பின்னணியில யாரும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இதுல இந்தியாவை சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது, வெளிநாட்டை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. ஏன்னா லண்டனுக்கு புறப்படுதுன்னா லண்டன்ல இருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்களோ அவங்களும் இதுல வந்து கலந்துருப்பாங்க. அதனால இந்தியாவை சேர்ந்தவங்க 129 பேர் தான். அது இல்லாம பிரிட்டிஷை சேர்ந்த 53 பேர் இருக்கிறாங்க, போர்ச்சுகல் சேர்ந்த 7 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பல நாட்டை சேர்ந்தவங்களும் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அமைஞ்சிருக்குது. நம்ம சமீப காலமாக அமெரிக்காவில் தான் அதிகமாக விமான விபத்துகளை இந்த வருடம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அங்கே தான் வந்து போயிங் விமானங்கள் தொடர்ச்சியாக வந்து வெடித்துட்டு இருந்துச்சு. இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சிச்சுவேஷன் தான். இதுக்கு இன்னைக்கு பல நாட்டு தலைவர்களும் வந்து ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ட்ரம்ப் ஆகட்டும், பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், இந்த மாதிரி பல நாட்டை சேர்ந்தவங்க வந்து இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. இந்த போயிங் விமானம் அப்படிங்கிறது வந்து ஏர் இந்தியாவுடையது, டாட்டாவுடைய குரூப்ட தான் வந்து இருக்குதுங்கிறதுனால டாடா நிறுவனம் வந்து யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அவங்களுக்கு 1 கோடி வந்து நிவாரண நிதியை வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்னும் யாருக்கெல்லாம் அடிபட்டிருக்கோ அவங்களுக்கு தேவையான எல்லா சிகிச்சைக்கான செலவையும் பண்றோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு டாட்டாவுடைய குரூப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமாக வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கு. இதனால நம்மளுடைய நாடே வந்து சோகத்துல மூழ்கி இருக்கு. எத்தனையோ பேர் தங்களுடைய கனவுகளோடு தான் வந்து லண்டனை நோக்கி போயிருப்பாங்க. சிலர் வந்து மருத்துவத்துக்காக போயிருக்கலாம், சிலர் படிப்புக்காக, வேலைக்காகன்னு சொல்லிட்டு பல்வேறு காரணத்துக்காக போயிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையே வந்து இனி இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப சோகமான நிகழ்வு தான். அதுலயும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் வந்து இறந்திருக்காங்க, கணவன், மனைவி, அவங்களுடைய 3 குழந்தைகள். அது இன்னுமே வந்து ஒரு வேதனையான நிகழ்வாக இருந்துட்டு இருக்கு. இன்னுமே அவர்களுடைய உடல்களை எல்லாம் வந்து அடையாளம் காண முடியல. ஏன்னா வந்து எல்லாமே எரிஞ்சிருக்கிறதுனால யார் யார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருக்கு. இனிமேல் தான் டிஎன்ஏல வச்சு என்ன பண்ண போறாங்க, டெஸ்ட் பண்ணி சொல்ல போறாங்க. அந்த அளவுக்கு வந்து உருவம் கூட தெரியாத அளவுக்கு விபத்தின் காரணமாக வந்து எரிஞ்சிருக்காங்க. அதே நேரத்துல படுகாயமடைந்திருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆகட்டும், காலேஜ் ஹாஸ்டலை சேர்ந்த மாணவர்களாகட்டும், அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ படிப்பை படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களாம் நிறைய பேர் படுகாயமடைந்திருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் வெளியே நின்றுட்டு எங்களை உள்ள விடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் எமர்ஜென்சி சிச்சுவேஷனாக இருந்துட்டு இருக்கறனால உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. வெளியே இருக்கிறவங்க காத்து கொண்டு இருக்காங்க. அடிப்பட்டவங்க நல்லபடியாக ஹாஸ்பிட்டல்ல இருந்து மீண்டு வரணும்னு சொல்லிட்டு இறைவனை நம்ம வேண்டிக் கொள்வோம். அதே மாதிரி இறந்தவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தினர்லாம் கதறக்கூடிய காட்சி வந்து மனதை உழுக்கக்கூடியதாக இருக்கு. அவர்களுக்கு இறைவன் தான் தைரியத்தை கொடுக்கணும். நம்ம இது பத்தி மேலதிகமான செய்திகள் வந்தா நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். அப்டேட் செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள்.